இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். ಕರ್ತನ ರಕ್ಷಕನೂ ಆಗಿರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಈ ವಾರದಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಯೇಸುವಿನ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. இந்த மாதத்திலும் நாம் தேவனை ஆராதிக்க இப்படியாக தேவன் நம்மை கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றார். ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் இந்த மாதத்திலும் என்னை நடத்துவார் என்று சொல்லி? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சிலர் கையை தூக்க முடியல. கர்த்தர் நம்ம எல்லாரையும் அற்புதமாக நடத்துவார். ಕರ್ತನ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸ್ತಾನೆ. ஒரு வசனத்தை ரீசெண்டா ஒரு வார்த்தை எபினேசர் அப்படின்ற அந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தேன். ಎಬಿನೇಸರ್ ಎನ್ನುವಂತ ಪದವನ್ನು ಧ್ಯಾನಿಸ್ತಾ ಇದೆ. சோ அதோடைய அர்த்தம் வந்து ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப். ಅಂದ್ರೆ ಅದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಸಹಾಯ. அப்போ அந்த அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஒரு பிலிஸ்திய தேசம் வந்து இவங்களை ஆக்கிரமித்து கொண்டு போன அந்த உடன்படிக்கை பெட்டிய மீண்டும் இவர்கள் எடுத்த பொழுதுதான் சாமுவேல் அந்த இடத்திற்கு ಸ್ಟೋನ್ ಆಫ್ ಹೆಲ್ಪ್ ಎಬಿನೇಸರ್ ಎಂದು ಪೇರಿಡುತ್ತಾರೆ. ಇದರ ಅರ್ಥ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಅಂದ್ರೆ ಎಬಿನೇಸರ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಫಿಲಿಸ್ಟಿಯರು ದೇವರ ಮಂಜೂಷವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವಾಗ ಸಾಮುವೇಲನು ಮತ್ತೆ ಅದನ್ನ ವಿಮೋಚಿಸಿ ಆ ಮಂಜೂಷವನ್ನ ಹಿಂತಿರುಗಿಸಿ ಆ ನಗರಕ್ಕೆ ತರುವಾಗ ಸಮುವೇಲನು ಇದಕ್ಕೆ ಸಹಾಯ ಶಿಲೆ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟರು. அந்த இடத்துல யுத்தம் அவங்க செய்யல. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯುದ್ಧ ಅವರು ಮಾಡಲಿಲ್ಲ. ಯಾರು செய்தாரா? கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். ಅಲ್ಲಿ ಕರ್ತನು ಅವರಿಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த இடத்திற்கு பேர் ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப் எபெனேசர் என்று சொல்லி அவர் பெயரிட்டார். ಆದುದರಿಂದ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಸಹಾಯ ಶಿಲೆ ಅಥವಾ ಎಬಿನೇಸರ್ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದಲ್ಲ நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட யுத்தங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்தான் யுத்தத்தை செய்கிறார் என்பதை ವಿಶ್ವಾಸಿಗಳು. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಎಂತ ಯುದ್ಧ ಇರಬಹುದು, ಕರ್ತನು ಅದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ನಮಗಿದ್ರೆ ಸರಿ. ಓಕೆ, ನಮಗೆ பல விதமான யுத்தங்கள் நமக்குள்ள போயிட்டு இருக்கு. ಹಲವು ವಿಧವಾದ ಯುದ್ಧಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. ஒரு சிலர் பிசிக்கல் பேட்டில்குள்ள போயிட்டு இருக்காங்க. பிசிக்கல் பேட்டில் சொல்லும்போது சரீரத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளால இருக்கக்கூடிய யுத்தங்கள். ಕೆಲವರು ಶಾರೀರಿಕ ಯುದ್ಧದಲ್ಲಿದ್ದಾರೆ, ಅಂದ್ರೆ ಶರೀರದ ಬಲಹೀನತೆ ಬಾಧಿಸುವಿಕೆ ನಿಮಿತ್ತ ಆ ಯುದ್ಧದಲ್ಲಿದ್ದಾರೆ. ஒரு சிலர் ಇಮೋಷನಲ್ ಸ್ಟ್ರಗಲ್ಸ್ குள்ள போறாங்க. ಇನ್ನು ಕೆಲವರು ಭಾವನೆಗಳ ಒಂದು ಯುದ್ಧದಲ್ಲಿದ್ದಾರೆ. ಸೈಕಾಲಜಿಕಲ್ ಸ್ಟ್ರಗಲ್ಸ್ குள்ள இருக்காங்க. ಇನ್ನು ಕೆಲವರು ಮನಃಶಾಸ್ತ್ರ ಮನಸ್ಥಿತಿಯ ಮಟ್ಟಿಗೆ ಅವರು ಒಂದು ಯುದ್ಧದಲ್ಲಿದ್ದಾರೆ. பல விதமான யுத்தத்துக்குள்ள போனாலும் கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனத்திற்கு தேவன் அவர்தான் is a warrior in the battle அப்படி நம்ம பார்க்கிறோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಲವು ಯುದ್ಧಗಳ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ಹಾದು ಹೋದ್ರೂ ಕೂಡ ಕರ್ತನೇ ನಮಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. இந்த விசுவாச பிரயாணத்துல ಈ ನಂಬಿಕೆಯ ಹಾದಿಯಲ್ಲಿ நம்ம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ನಾವು ಸತತವಾಗಿ ಓಡ್ತಾ ಇರಬೇಕು. நேற்று பைபிள் ஸ்டடியில நாங்க தியானித்த போது கூட தேவ ராஜ்யத்தை கெட்ட நம்ம ஆரம்பிக்கும் போது ಎದುರುಗಳು எப்போது வருவார்கள். ನಿನ್ನೆ ನಾವು ಸತ್ಯವೇದ ಅಧ್ಯಯನ ಮಾಡುವಾಗ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವಾಗ ಯುದ್ಧಗಳು ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತವೆ. Every spiritual growth has its own oppositions. ಪ್ರತಿಯೊಂದು ಆತ್ಮೀಕ ಬೆಳವಣಿಗೆಗೆ ತದ್ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಬರ್ತದೆ. ದೇವಾಲಯத்தை கெட்டோண்டு வராங்க, அங்க பிரச்சனை வருது. அலங்கத்தை கெட்டோன்னு வந்து அலங்கத்தை கெட்ட ஆரம்பிக்கிறாங்க, அங்க பிரச்சனைகள் வருகிறது. ಇಲ್ಲಿ ಗೋಡೆಯನ್ನ ಕಟ್ಟಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಬರ್ತದೆ. ಮತ್ತೆ ಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ, ಅಲ್ಲೂ ಕೂಡ ಸಮಸ್ಯೆ ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ. அப்போ opposition is there. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம வளர்றோம் அப்படின்னா கண்டிப்பா எதிரி நம்மளை தாக்க அவன் வழிவகுப்பான். ಆದ್ರಿಂದ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡಿರ್ಬೇಕು, ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೀತಾ ಇದೀವಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಖಂಡಿತ ನಮ್ಮ ವಿರೋಧಿಯಾದವನು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತರ್ತಾನೆ. நம்ம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ಆದ್ರೆ ನಾವು ಮುಂದುವರಿದು ಓಡ್ತಾ ಇರ್ಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வரக்கூடிய பகுதிக்கு நேராக நம்மளுடைய கவனத்தை திருப்பலாம். யூதா புத்தகத்திலேயும் அதுதான் நம்ம பார்க்கின்றோம். போன மாதம் நம்ம பார்த்தபோது contending for the faith, அந்த விசுவாசத்திற்காக நாம் ஒரு யுத்தத்தை செய்கிறதை குறித்து நாம் தியானித்தோம். ನಾವು ಮುಂದುವರೆದು ಯೂದನ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಒಂದು ನಂಬಿಕೆಗಾಗಿ ಮುಂದುವರೆದು ನಾವು ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. Contend for the faith that you have received. நீங்க பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்திற்காக நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு
போராட்டம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡ ನಂಬಿಕೆಗೆ ನಾವು ಮುಂದುವರಿದು ಸತತವಾಗಿ ನಾವು ಹೋರಾಟ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யூதா 3 வசனத்தை. ಯೂದ 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. யாராவது குயிக்கா வாசிங்க. ಯೂದ 3ನೇ ವಾಕ್ಯ. போராட அப்படின்னா பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்திற்காக என்ன பண்ணணும்னா போராடுங்கள் என்று சொல்லி யூதா எழுதுகின்றார். ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೋರಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೂದನು ಬರೀತಾ ಇದ್ದಾನೆ. அன்னைக்கு பார்த்தோம் நம்ம கள்ள போதகர்கள் மூலமாக வரக்கூடிய சில பிரச்சனைகள்னால எப்படி வந்து சபைக்குள் அவர்கள் நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்த கூடும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ಆ ದಿನ ನಾವು ನೋಡಿದ್ವಿ ದುರ್ಬೋಧನೆಗಳ ವಿಚಾರದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ದುರ್ಬೋಧನೆಗಳು ಅಥವಾ ದುರ್ಬೋಧಕರು ಸಭೆ ಒಳಗಡೆ ನುಗ್ಗಿ சபைಯಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. கள்ள போதகர்கள் அப்படின்றவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் கிடையாது. உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இருந்து ஜனங்களை வழி விலக செய்கிறவர்கள் கள்ள போதகர்களாக காட்டப்படுகிறார்கள். ಈಗ ಈ ದುರ್ಬೋಧನೆ ಮಾಡುವವರು ಅಥವಾ ಸುಳ್ಳು ಬೋಧಕರು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅವ್ರು ಯಾವುದೋ ಒಂದು ಬೇರೆ ಹೊಸ ಉಪದೇಶವನ್ನು ತಂದು ಹೊರಗಿನಿಂದ ಬರುವುದಿಲ್ಲ. ಸಭೆ ಒಳಗಡೆ ಇದ್ದುಕೊಂಡೇ ಸಭೆಯಲ್ಲಿರುವವರನ್ನೇ ಬೇರೆ ವಿಧವಾದ ಉಪದೇಶದಿಂದ ತಿರುಗಿಸುವಂತವರು. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿ ಒಂದು ತಾಕುವಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ಹೇಳಲಿಕ್ಕೆ? நான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற சபைக்குள்ள ನಾನು ನನ್ನ ಸಭೆ ಒಳಗಡೆ ಒಂದು ತಾಕುವಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತೇನೆ. குடும்பத்துல நீங்க ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார். ಈ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ತಂದೆ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಮತ್ತೆ ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ ಕೂಡ ಒಂದು ಪರಿಣಾಮವನ್ನು ಬೀರುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. கணவனுக்குள்ளேயும் பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. ಹೆಂಡತಿ ಗಂಡನಲ್ಲಿ ಮತ್ತೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಪರಿಣಾಮ ಬೀರುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. கேள்வி என்னன்னா, are we doing a positive impact or influence or a negative influence? ಆದ್ರೆ ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ, ನಾವು ನಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಅವರಲ್ಲಿ ಪರಿಣಾಮ ಬೀರ್ತಾ ಇದೀವಾ ಅಥವಾ ಸಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಪರಿಣಾಮ ಬೀರ್ತಾ ಇದೀವಾ? சபைக்குள்ளே அப்படிதான். ಸಭೆ ಒಳಗಡೆ ಕೂಡ ಅದೇ ರೀತಿ நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம யாருக்குள்ளேயோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ನಮಗೆ ಗೊತ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲದೆಯೋ ಯಾರೋ ಒಬ್ಬರಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಪರಿಣಾಮವನ್ನು ಬೀರ್ತಾ ಇದ್ದೀವಿ. அடுத்த தலைமுறைக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறோம். ಮುಂದಿನ ಸಂತತಿಗೆ ಒಂದು ಪರಿಣಾಮ ಬೀರುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. நம்ம வந்து ஆராதனை நேரத்தை ரொம்ப வந்து ஒரு லெதார்ஜிக்கான எடுத்தோம்னா அடுத்த தலைமுறை அதை பார்க்கிறாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, ஓ அப்படிதான் போல ஆராதனை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த ஒரு தாக்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. ನಾವು ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಹಾಗೆ ಏನೋ ತಾನೋ ಎಂಬುದಾಗಿ ಇರಿದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡುವ ಈ ಮುಂದಿನ ಸಂತತಿಯವರು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಈಗೂ ಇರಬಹುದಾ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಸಂತತಿಗೂ ಅವರು ಅದೇ ರೀತಿ ಇರ್ತಾರೆ. நீங்க ஜனங்களை தவறாக அடுத்த தலைமுறையை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக நீங்க பயன்படுகிறீர்கள். ಆದ್ರೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಮುಂದಿನ ಸಂತತಿಗೆ ಅವ್ರನ್ನ ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಒಂದು ಪರಿಣಾಮಕಾರಿಯಾಗಿರ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. நம்ம என்ன தாக்கத்தை ஏற்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? We are called to make Christ influence into the next generation. ನಾವು ಯಾವ ಪರಿಣಾಮವನ್ನು ಬೀರುವುದಕ್ಕೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ ಅಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತ ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತು ಶಿಫಾರಸು ಮಾಡುವಂತ ಪರಿಣಾಮ ಬೀರುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. Hallelujah. Hallelujah. Amen. கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய அந்த தாக்கத்தை அடுத்த தலைமுறைக்குள்ளேயும் சபைக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஏற்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಅಥವಾ ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತ ಒಂದು ಪರಿಣಾಮವನ್ನು ಮುಂದಿನ ಸಂತತಿಗೆ ಬೀರುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ ಏರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. Young people, ಯವನ ಮಕ್ಕಳು, உங்களுக்குள்ளேயே ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ நீங்க என்ன தாக்கத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஏற்படுத்துறீங்க? உங்க சபைக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஏற்படுத்துறீங்க? ನೀವು ನಿಮ್ಮ ಸಭೆ ಒಳಗಡೆ ಇರುವ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಜೊತೆ ಯಾವ ಪರಿಣಾಮ ಬೀರ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಥಾಟ್ಸ್ போடுறீங்களா? ನೀವು ಒಂದು ನಕಾರಾತ್ಮಕವಾದ ಚಿಂತನೆ ಅವರೊಳಗಡೆ ಆಗ್ತಾ ಇದ್ದೀರಾ? இல்லனா ஒரு கிரைஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துறீங்க? ಅಥವಾ ಕ್ರಿಸ್ತನ ಶಿಫಾರಸನ್ನ ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬೀರ್ತಾ ಇದ್ದೀರಾ? இந்த யூதா புத்தகத்துல இந்த கள்ள போதகர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க சபைக்குள்ளேயே இருந்து. ಈ ಯೂದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಕೆಲವು ಜನರು ಸಭೆ ಒಳಗಡೆ ಇದ್ದುಕೊಂಡೇ ಒಂದು ನಕಾರಾತ್ಮಕವಾದ ಪರಿಣಾಮವನ್ನು ಬೀರ್ತಾ ಇದ್ರು ಜನರಲ್ಲಿ. சபையில இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்மளை சோதித்து பார்க்க வேண்டும். ಇಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ விசுவாசத்துக்காக போராடி கொண்டிருக்கிற நாம் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕೆ ಹೋರಾಡ್ತಿರುವಂತ ನಾವುಗಳು ಯಾವ ತಾಕುವಿಕೆಯನ್ನು ಪರಿಣಾಮವನ್ನು ಬೀರ್ತಾ ಇದ್ದೀವಿ?
அப்படி சொல்லிட்டு தான் யூதா அந்த கடைசி பகுதிக்குள்ள அவர் வருகிறார். 17ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனத்துக்குள்ள வரும்பொழுதுதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதை எழுதுகின்றார். ಆ ರೀತಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಯೂದನು 17ರಿಂದ 23ನೇ ವಾಕ್ಯ ತನಕ ನಾವ್ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு 3 விஷயங்கள்ல குறித்து இந்த பகுதியிலிருந்து நம்ம தியானிக்க போகின்றோம். ಈ ಒಂದು ಭಾಗದಿಂದ 3 ವಿಚಾರಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. Number 1 is remember. ಒಂದನೇದಾಗಿ ಅದು ಜ್ಞಾಪಕ. இரண்டாவது remain. ಎರಡನೇದಾಗಿ நிலைத்திருங்கள். ನೆಲೆಯಾಗಿರುವಂತದ್ದು. மூன்றாவது காப்பாற்றுங்கள், rescue. ಮೂರನೇದು ಕಾಪಾಡುವಂತದ್ದು. முதலாவது நினைவு கூறுங்கள். ಮೊದಲನೇದು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು. இரண்டாவது நிலைத்திருங்கள். ಎರಡನೇದು ನೆಲೆಯಾಗಿರುವಂತದ್ದು. மூன்றாவது காப்பாற்றுங்கள். ಮೂರನೇದು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದು. So negative influences நிறைந்த இந்த உலகத்துல ತುಂಬಾ ನಕಾರಾತ್ಮಕವಾದ ಶಿಫಾರಸುಗಳು ತುಂಬಿರುವಂತ ಈ ಲೋಕದಲ್ಲಿ, ரொம்ப நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல, ಈ ತುಂಬಾ ನಕಾರಾತ್ಮಕ ಕಾರ್ಯಗಳು ತುಂಬಿರುವಂತ ಈ ಲೋಕದ ಸಮಾಜದಲ್ಲಿ அழைக்கப்பட்ட தேவ ஜனமாக இருக்கக்கூடிய நாம், விசுவாசத்துக்காக போராடி கொண்டிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் யூதா இந்த இடத்துல விளக்குகின்றார். ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ದೇವ ಜನರಾದ ನಾವು ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ದೇವ ಜನರು ನಾವು ಏನನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೂದನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. Number 1, ಮೊದಲನೇದಾಗಿ remember. ನಾವು ನೆನಪಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. எதை நினைவு கூற வேண்டும்? ಯಾವುದನ್ನ ನಾವು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. 17ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க. 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ எல்லாரும் 17ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ಎಲ್ಲರೂ ಯೂದ 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. 17லிருந்து 19 வசனங்கள் வரை அதுதான் பேசுகின்றார். 17ರಿಂದ 19 ವಚನ ತನಕ ಅದನ್ನೇ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. யாராவது வாசிங்க 17ஆம் வசனத்தை. ಪ್ರಿಯರೇ, ನೀವಾದರೂ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಪೊಸ್ತಲರು ಮೊದಲು ಹೇಳಿದ ಮಾತುಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. என்ன கொள்ளிರಿ? ಏನು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು? ಜ್ಞಾಪಕ கூறுங்கள். ஹalleluya. ஹalleluya. அப்போஸ்தலர்கள் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ಅಪೊಸ್ತಲರು ಮೊದಲು ಹೇಳಿದ ಮಾತುಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ಅಪೊಸ್ತಲರ ಮಾತುಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. எல்லா நெகட்டிவ் காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் தெய்வ வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ಯಾವಾಗೆಲ್ಲ ನಕಾರಾತ್ಮಕ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಕೇಳಿ ಬರ್ತದೋ ಅವಾಗೆಲ್ಲ ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನ ನಾವು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಬೇಕು. என்ன பிரசங்கத்தை கேட்டாலும் அந்த பிரசங்கத்தை கேட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது நினைத்து பார்க்க வேண்டும். ಏನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿ ಆ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿಬಿಟ್ಟು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಅನ್ಬಾದ ದೇವಜನಮೇ, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, first thing you remember the apostolic warning. அப்போஸ்தலர்கள் சொன்னதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ಅಪೊಸ್ತಲರು ಹೇಳಿದ ಮಾತುಗಳನ್ನು ನಾವು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அந்த வார்த்தை remember அப்படிங்கற அந்த வார்த்தை எதை தெரிவிக்கிறது என்றால், ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬ ಮಾತು ಯಾವುದನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, to call to mind continually. அப்பனா உங்களுடைய மனசுக்குள்ள அதை திரும்ப 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 அதை நினைவுபடுத்தி கொண்டே இருங்கள் என்பதை குறித்து சொல்கிறது. ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅದನ್ನ ಪುನಃ 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 ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇರಬೇಕು. அப்பனா அந்த வசனத்தை நமக்கு முன்னாடி வச்சிருக்கணும். ಅದರ ಅರ್ಥ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. முன்னாடி வச்சிருக்கணும். ವಾಕ್ಯನ ಮುಂದೆ ಇಟ್ಕೋಬೇಕು. We have to keep the word of God before our eyes always. ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳ ಮುಂದೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರಬೇಕು. அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ಅಪೊಸ್ತಲರುಗಳು ಹೇಳಿದ ಮಾತುಗಳನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்போஸ்தலருடைய சத்தியத்தை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ಅಪೊಸ್ತಲರ ಸತ್ಯಗಳನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஓகே, இந்த கள்ள போதகர்கள் பெருகும் பொழுது, ಈ ಸುಳ್ಳು ಬೋಧಕರು ಹೆಚ್ಚಾಗುವಾಗ, கள்ள போதனைகளுக்குள்ள நம்ம உட்படும் பொழுது, ಅಥವಾ ಸುಳ್ಳು ಬೋಧನೆ ಒಳಗಡೆ ನಾವು ಹೋಗುವಾಗ வேதத்தின் ஞானம் குறைந்து போகும். ಸತ್ಯ ವೇದದ ಜ್ಞಾನ ಕಡಿಮೆಯಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. அதனாலதான் வேதத்தின் ஞானத்தை நாம் பெருக்கும் பொழுது, ಅದು ಸತ್ಯ ವೇದದ ಜ್ಞಾನವನ್ನು ನಾವು ಹುಡುಕುವಾಗ, when you increase your biblical knowledge, ನೀವು ಯಾವಾಗಲೂ ಸತ್ಯ ವೇದದ ಜ್ಞಾನವನ್ನು ಹೆಚ್ಚು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರೋ, கள்ள உபதேசத்திற்கு நாம் விலகி நிற்போம். ನಾವು ಈ ದುರ್ಬೋಧನೆಗಳಿಗೆ ದೂರವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. அதுதான் உண்மை. ಅದೇ ನಿಜ. நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ், நமக்குள்ள வரக்கூடிய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம அதை ஓவர் கம் பண்ணோம்னா, அதை நம்ம மேற்கொள்ள வேண்டுமானால், ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ನಕಾರಾತ್ಮಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವುಗಳು ಜಯಿಸಬೇಕು ಅಂತ ಅಂದ್ರೆ அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ಸತ್ಯವೇದದ ಜ್ಞಾನವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அதனாலதான் always we say meditate the word of God. தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். ಆದುದರಿಂದ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಹೇಳುವಂತದ್ದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು. இந்த இடத்துல அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ನಂತರದ ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ 18வது வசனத்துல 18ನೇ ವಚನದಲ್ಲಿ அவர் சொல்ற they said to யாரு அப்போஸ்தலர்கள் உங்ககிட்ட இப்படி சொன்னாங்க. ಅಪೊಸ್ತಲರು ಈ ರೀತಿ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದರು. என்ன சொன்னாங்க? ಏನು ಹೇಳಿದ್ರು? கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. ಭಕ್ತಿಗೆ ವಿರುದ್ಧವಾದ ತಮ್ಮ ಆಶೆಗಳನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯುವ ಕುಚೋದ್ಯಗಾರರು ಅಂತ್ಯಕಾಲದಲ್ಲಿ ಇರುವರೆಂದು ಅವರು ನಿಮಗೆ ಹೇಳಿದರಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತೆ ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಾದರೆ ಬರುವಂತ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನಾವು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಸರಿಯಾಗಿ ವಿಮರ್ಶಿಸಬಹುದು. ஓகே, அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்பனா பவுல் அதை சொல்றாரு. ಪೌಲನ್ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 ತಿಮೋತಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅದನ್ನ ಓದ್ತೇವೆ. Some will depart from the truth. ஒரு சிலர் சத்தியத்திலிருந்து வழி விலகி போவார்கள் என்று சொல்லி அன்றைக்கே அவர் என்ன சொன்னார்னா சில காரியங்களை தீர்க்கதரிசனமாக உரைத்திருந்தார். ಕೆಲವರು ಸತ್ಯ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ದಿನನೇ ಪ್ರವಾದನೆ ನುಡಿದಿದ್ದರು. 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வரைக்கும் 2 ತಿಮೋತಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 5 ತನಕ பவுல் தீமோத்திக்கு எழுதும்போதே சொல்லிட்டாரு. ಪೌಲನು ತಿಮೋತಿಗೆ ಬರೆಯುವಾಗಲೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, கடினமான காலங்கள் வருகிறது, ಕಠಿಣ ಕಾಲಗಳು ಬರ್ತವೆ, கொடுமையான காலங்கள் வருகிறது, ಕಠಿಣ ದಿವಸಗಳು ಬರ್ತದೆ. அதனால என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. ಆದ್ರಿಂದ ನೀವು ಜಾಗೃತಿಯಾಗಿರ್ಬೇಕು. விதவிதமான ஜனங்கள் வரப்போகிறார்கள். ವಿಧ ವಿಧವಾದ ಜನಗಳು ಬರ್ತಾರೆ. தங்களையே நேசிக்கக்கூடியவர்கள், ತಮ್ಮನ್ನೇ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ, மாம்சத்தை நேசிக்கக்கூடியவர்கள், ಅವರು ಶರೀರವನ್ನು பணத்தை நேசிக்கக்கூடியவர்கள், ಹಣದಾಸೆಯವರು வருவார்கள் என்று சொல்லி பவுல் அப்பமே சொல்லிட்டார். ಬರ್ತಾರೆ ಕಡೆ ದಿವಸದಲ್ಲಿ ಅಂತ ಪೌಲನು ಆಗ್ಲೇನೆ ಹೇಳಿದ್ರು. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பேதுரு எழுதும்போது கூட சொல்றாரு. 2 ಪೇತ್ರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಬರೆಯುವಾಗಲೂ பரியாசக்காரர் வந்து உங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அப்படின்னு சொல்லி அந்த ஸ்காஃபர்ஸை குறித்து எழுதுகின்றார். ಪರಿಹಾಸ್ಯಗಾರರು ಬಂದು ನಿಮ್ಮ ಸ್ವಾರ್ಥ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இவர்கள் எல்லாவர்களுக்கும் முன்னாடியே இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல. ಇವೆಲ್ಲವುಗಳ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಮತ್ತಾಯ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ 11ಆம் ವಚನத்துல 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿಗಳು ಎದ್ದು ಅನೇಕರನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುತ್ತಾರೆ. என்னன்னா we have to remember the prophets. அப்பனா அந்த prophecy தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள், தேவனுடைய அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும். ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ಪ್ರವಾದಿಗಳು ಅಥವಾ ಅಪೊಸ್ತಲರುಗಳು ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಕடைசி காலத்தை குறித்து பேசும்பொழுது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಂತ್ಯಕಾಲದ ಕುರಿತು ಮಾತಾಡುವಾಗ சபைக்கான ஒரு ஈஸியான ஒரு வாழ்க்கையை குறித்து பேசல. அவர் ಸಭೆಯ ಕುರಿತಾಗಿ ಸುಲಭವಾದ ಒಂದು ಮಾರ್ಗನ ಜೀವನ ಕುರಿತು ಹೇಳಿಲ್ಲ. சபைக்கு வந்து ஒரு ஈஸியான காலம் இருக்கும், ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபிளான சௌகரியமான ஒரு காலம் இருக்கும் என்று சொல்லவில்லை. ಸಭೆಗೆ ಒಂದು ಆರಾಮವಾದ ಸುಲಭವಾದ ದಿನಗಳು ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ. சபைக்கு ஒரு கடினமான காலம் வரும் என்பதை குறித்து தான் இயேசு கிறிஸ்துவும் பவுலும் பேசுகிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಹ ಹೇಳ್ತಾನೆ ಸಭೆಗೆ ಬಹಳ ಕಠಿಣವಾದ ದಿವಸಗಳು ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனா நம்ம எப்படி இருக்கணுமா? ಆದ್ರೆ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? ஜாக்கிரதை உள்ளவர்களாக. ನಾವು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಬೇಕು. We have to be vigilant, we have to be diligent. ನಾವು ತುಂಬಾ ಸೂಕ್ಷ್ಮತೆಯಿಂದ ಇರಬೇಕು. உபாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡದಲ್ಲೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 5ನ ನೋಡಿದ್ರೆ அந்த வசனங்களை நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, 5 வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನ 5 ವಾಕ್ಯಗಳನ್ನ ನೀವು ಓದಿ அது ನೋಡಿದ್ರೆ இஸ்ரவேலர்களுக்கு தேவன் ஒரு எச்சரிப்பை தருகிறார். ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ದೇವರೊಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನ ಕೊಡ್ತಾನೆ. ஏன்னா ஒரு சிலர் வந்து தேவனிடத்திலிருந்து உங்களை வழிவிலக செய்வார்கள் என்று சொல்லி, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಕೆಲವರು ಬಂದು ದೇವರ ಮಾರ್ಗದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಮಾರ್ಗ ತಪ್ಪಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அன்பான தேவஜனமே, அந்த ಪ್ರಿಯ ದೇವಚನರೇ, நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது நம்மளை வஞ்சிக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇರುವಂತದ್ದು ನಮ್ಮನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುವ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. வஞ்சிக்கக்கூடிய இந்த ஒரு காலத்தில்
நேரத்தில் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தில் நினைவு கூற வேண்டும். ಈ ಒಂದು ಮೋಸಗೊಳಿಸುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ವಾಕ್ಯವನ್ನು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರಬೇಕು. We have to keep on pondering on the word of God. ಯಾವಾಗಲೂ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರಬೇಕು. ದೇವರ ವಚನ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ದೇವರ ವಾಕ್ಯ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಹೃದಯದಲ್ಲಿ ವಚನ இருந்துச்சுனா நம்மளுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையாக வெளியே வரும். ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ನಮ್ಮ ವಾಕ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿರುವ ವಾಕ್ಯಗಳು ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. இன்னைக்கு பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த உலகம் முழுவதும் இருக்குது. ಇವತ್ತು ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಸಂಗತಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದೆ. ಸೋಶಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ಇನ್ಫ್ಲೂಯನ್ಸ್. ಅದು ಒಂದು ಯಾವುದು ಸಾಮಾಜಿಕ ಜಾಲತಾಣ. ரீசெண்டா ஒரு நியூஸ் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த சிஜேபி அப்படின்றது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஆக்சுவலி நேற்று ஜூன் 6 அங்க ஒரு பெரிய ராலி ஜந்தர் மந்தார்ல நடக்குது. அந்த ஒன் பர்சன் ஒரு வாலிபன் ஒரு சோஷியல் மீடியா ஒரு போஸ்ட் மூலமாக என்ன ஒரு தாக்கம் என்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் he is able to make it. ಸಿಜೆಪಿ ಎನ್ನುವಂತ ಒಂದು ಸಂಘಟನೆಯನ್ನು ನೀವು ಕೇಳಿರ್ಬೋದು. ಒಂದು ಯೌವನಸ್ಥನು ಆ ಒಂದು ಸಾಮಾಜಿಕ ಜಾಲತಾಣದ ಮುಖಾಂತರ ಎಷ್ಟು ಜನರಲ್ಲಿ ಪರಿಣಾಮ ಬೀರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ಅದು ಭಯಂಕರವಾಗಿರ್ತದೆ. I was just questioning myself, am I influencing like this? ಇದು மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நான் கிரியேட் பண்றேனா அப்படினு என்னையே நான் கேட்டுட்டு இருந்தேன். ಅದನ್ನು ನಾನು ಕೇಳುವಾಗ ನನ್ನೊಳಗಡೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಉಂಟಾಯಿತು, ಈ ರೀತಿ ನಾನು ಪರಿಣಾಮ ಬೀರ್ತಾ ಇದ್ದೀನಾ ಎಂಬುದಾಗಿ. Hallelujah. Hallelujah. நமக்குள்ள வெளிச்சம் இருக்குது. ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳಕಿದೆ. We are called to be the salt and light of this earth and the world. ನಾವು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿರುವ ಮೂಲ ಕರ್ತನನ್ನು ಪ್ರತಿಬಿಂಬಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. But are we influencing this world? ಆದರೆ ನಾವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ನಾವು ಆ ಬೆಳಕನ್ನ ಪರಿಣಾಮಕಾರಿಗೊಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಾ? ஒரு சில நாட்களாக இந்த கேள்வி என்னை துளைத்துக் கொண்டிருக்கிறது. ಕೆಲವು ದಿನಗಳಿಂದ ನನ್ನಲ್ಲಿ ಈ ಪ್ರಶ್ನೆ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. நமக்கு தெரியும் தமிழ்நாட்டுல ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச். ನಿಮಗೆ ಗೊತ್ತು, ಎಲ್ಲರಿಗೂ ತಮಿಳುನಾಡ ಸರ್ಕಾರ ಬದಲಾವಣೆ ಆಗಿರುವಂತ one person ஒரு film star is making a greater impact or influence among the younger generation. ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಸಿನಿಮಾ ನಟನು ಆ ಒಂದು ಯೌವನ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತತಿಯನ್ನೇ ಅಲ್ಲಿ ಶಿಫಾರಸು ಅಂದ್ರೆ ಪರಿಣಾಮವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. But I am a person who have been called to be a salt and light of this world. இந்த உலகத்திற்கு உப்பு வெளிச்சமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிற நான் am I influencing? ಆದ್ರೆ ನಾನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು ಮತ್ತು ಉಪ್ಪು ಎಂದು ಕರೆಸಿಕೊಳ್ಳುವಂತವನು ನಾನು ಅನೇಕರಿಗೆ ಪರಿಣಾಮಕಾರಿಯಾಗಿದ್ದೀನಾ ಎನ್ನುವ ಪ್ರಶ್ನೆ. ಪ್ರಿಯ ದೇವಚನರೇ, உலகத்துல சத்தியத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஜனமாக நாம் எழும்ப வேண்டும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಪರಿಣಾಮ ಬೀರುವಂತರು ತುಂಬಾ ಜನ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಅವರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಸಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಬೆಳಕಿನವರಾಗಿ ಪರಿಣಾಮ ಬೀರಬೇಕಾಗಿದೆ. Hallelujah. அதுதான் we have to keep on again and again return to the word, returning to the word. தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப வந்து தேவனுடைய வார்த்தையை நமக்கு முன்பாக வைத்து அந்த தேவனுடைய வார்த்தையின் அந்த சத்தியத்தில் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಪುನಃ ತಿರುಗಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯದ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕು. ಆ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಾವು ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡು ಪರಿಣಾಮ ಬೀರುವಂತವರಾಗಿರಬೇಕು. இந்த பகுதியிலே அந்த ரிமெம்பர் என்ற அந்த பகுதியிலே இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன். ஆக்சுவலி அந்த இடத்துல 19ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா the marks of false teachers அப்படின்னா அந்த நல்ல போதகர்களுடைய சில என்ன சொல்றது அவங்களுடைய ಅಡೆಯಾಳங்களை ಕಾಣ್ಬಿಕ್ಕಿಂತ ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳಿದ ಸಂಗತಿಯೊಟ್ಟಿಗೆ ಇನ್ನೊಂದು ವಿಚಾರ ಇದೆ. ಅದು 19ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕೆಲವು ಸುಳ್ಳು ಬೋಧಕರ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 19வது வசனத்துல பாருங்க மூன்று ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಸ್ சொல்றாங்க. ಈ 19ನೇ ವಚನದಲ್ಲಿ 3 ಗುಣಗಳನ್ನು ಅವರ ಕುರಿತು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಏನದು அவங்க என்ன பண்றாங்க? ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? They create divisions. ಅವರು ಭೇದಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. These are the people who divide you. ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನ ಇವರು ಬೇರೆ ಮಾಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ಬ್ರಿಟಿಷರ ಪಾಲಿಸಿ ಬ್ರಿಟಿಷರ ಒಂದು ಪಾಲಿಸಿ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಅವ್ರದ್ದಾಗಿತ್ತು ಗೊತ್ತಾ? ಈಸ್ಟ್ ಇಂಡಿಯಾ ಕಂಪನಿ ಉಳ್ಳ ಬಂದಬಹುದು. ಈಸ್ಟ್ ಇಂಡಿಯಾ ಕಂಪನಿ ಒಳಗಡೆ ಬಂದ ಡಿವೈಡ್ ಅಂಡ್ ರೂಲ್ ಎಂಬ ಒಂದು ಪಾಲಿಸಿ ಇತ್ತು. ನೋಡ್ರಿ, ಈಗ ಬೇರೆ ಸೆಪರೇಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ಅವ್ರನ್ನ ಹೋಗಿ ನಾವು ತಾಕೋದಕ್ಕೆ ಬಹಳ ಸುಲಭವಾಗಿರ್ತದೆ.
மாடு ஒண்ணா இருக்கும், ஒரு சிங்கம் வரும், அதை ட்ரை பண்ணும், சாப்பிட ட்ரை பண்ணும், அதெல்லாம் கேட்டு ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿರುವಾಗ ನೀವು ಅನೇಕ ಕಥೆಗಳನ್ನ ಕೇಳಿರ್ಬೋದು. ಅದರಲ್ಲಿ ಆ 4 ಕುರಿಗಳು ಅಥವಾ ಆಡುಗಳು ಒಟ್ಟಾಗಿರ್ತದೆ. ಅವಾಗ ಸಿಂಹ ಹುಲಿ ಅಥವಾ ಸಿಂಹ ಬರುತ್ತೆ ಅದನ್ನ ಒಂದು ಸೋಲಿಸುವುದಕ್ಕೆ. ವಿರೋಧಿ ನಮ್ಮನ್ನ ಯಾವಾಗ ಮುಟ್ಟಕ್ ಬರ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಬೇರೆ ಆಗಿ ಸಪರೇಟ್ ಆಗಿರುವಾಗ. ಈ ಸೈತಾನನ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ದುರಭ್ಯಾಸ ಏನಂದ್ರೆ ಬೇರೆ ಮಾಡುವಂಥದ್ದು. ನೋಡ್ರಿ, ಈ ಸುಳ್ಳು ಬೋಧಕರು ಒಳಗಡೆ ಬಂದು ಭೇದಗಳನ್ನ ಬೇರೆ ಮಾಡುವಂತದನ್ನ ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಉಪದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ವಿಭಜನೆಯನ್ನ ತರ್ತಾ ಇದ್ರು. ಏನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವ್ರು ಮಾತಾಡೋದ್ರಲ್ಲಿ ಏನ್ ಸತ್ಯನೇ ಇಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಜನರಲ್ಲೇ ಒಂದು ಗಲಿಬಿಲಿ ಉಂಟು ಮಾಡೋದು. ಇದು ಒಂದು ಸುಳ್ಳು ಬೋಧಕರ ಗುರುತಾಗಿದೆ. ಎರಡನೇದಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನ ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳು 19ನೇ ವಚನದ ಮೇಲೆ ಇರಲಿ ಎಂಬುದಾಗಿ. ಮೊದಲನೇದಾಗಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಭೇದ ಅಥವಾ ಬೇರ್ಪಡಿಸುವಿಕೆನ ಸಭೆಯಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. ಎರಡನೇದು ಪ್ರಕೃತಿல அவங்க வந்து ஒரு worldly இருக்காங்க. ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯರು ಅಂತ ಅಂದ್ರೆ ಲೋಕದವರಾಗಿರ್ತಾರೆ. sensual people, sensual அப்படினா அவங்களுடைய சுய இச்சைகளின்படி நடக்கக்கூடியவர்கள். ಅಂದ್ರೆ ಅವರು ತಮ್ಮ ಸ್ವಂತ ಆಶೆಗಳ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸುವಂತವರು. எனக்கு தோன்றபடி நான் நினைக்கிறபடி அப்படி சொல்றோம்ல, ನಾವು ಹೇಳ್ತೀವಲ್ಲ ನನಗೆ ಇಷ್ಟ ಬಂದ ಹಾಗೆ, ನನ್ನ ಮನಸ್ಸು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಅಂತ. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்ப்பது கிடையாது. ಆತ್ಮಿಕ ದೃಷ್ಟಿಕೋನದಲ್ಲಿ ನೋಡುವುದಿಲ್ಲ. do everything according to their natural fleshy instincts. ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅವರು ತಮ್ಮ ಸ್ವಭಾವಾನುಸಾರವಾಗಿ ಲೌಕಿಕವಾಗಿ ಅವ್ರ ಇಷ್ಟ ಬಂದ ಹಾಗೆ ಅವ್ರು ನಡ್ಕೊಳ್ತಾರೆ. ಅದೇ ಅವರ ಗುಣವಾಗಿರುತ್ತೆ. நம்ம ஒவ்வொரு முறையும் இங்க சபையில இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் are we responding to the things spiritually or in our flesh? நம்மளுடைய மாம்சத்திலிருந்து நம்ம செயல்படுகிறோமா இல்ல ஆவியிலிருந்து செயல்படுகிறோமா? ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ನಾವುಗಳು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಾ ಅಥವಾ ನಾವು ಪ್ರಾಕೃತ ಮನುಷ್ಯರಾಗಿ ಅಂದ್ರೆ ಲೌಕಿಕ ಮನುಷ್ಯರಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಾ? ಅದಲ್ಲ ಮೂರನೇದಾಗಿ ಅವங்களுடைய ಗುಣ சொல்லப்படுகிறது. ಅದೇ ಮೂರನೇದಾಗಿ ಅವರ ಗುಣ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಮೂರನೇದೇನು? ದೇವರ ಆತ್ಮನು ಇಲ್ಲದವರು. They don't have the God spirit or the Holy Spirit. ದೇವರ ಆತ್ಮ ಅಂದ್ರೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಇಲ್ಲದವರಾಗಿರ್ತಾರೆ. ಹಾಗಾದ್ರೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಇಲ್ಲದವರೇ ಶಾರೀರಿಕವಾಗಿ ಅವರು ನಡ್ಕೊಳ್ತಾರೆ. ಎಕ್ಸ್ಟರ್ನಲ್ ರಿಲಿಜನ್ வெளி பிரகாரமா மத பிரகாரமா என்ன செய்வாங்க? ಅವರು ಧರ್ಮ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮತ ಪ್ರಕಾರವಾಗಿ ಹೊರಗಡೆ ಎಲ್ಲಾನು ಮಾಡ್ತಾರೆ. உள்ளுக்குள்ள இருந்த ஆவியானவருடைய செயல்பாடுகள். ಆದ್ರೆ ಆಂತರ್ಯದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಂದು ಕಾರ್ಯ ಇರುವುದಿಲ್ಲ. ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நம்ம சமூகத்தில் இருக்கின்றது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಗುಂಪು ನಮ್ಮ ಸಮಾಜದಲ್ಲಿ ಇದೆ ಇವತ್ತು. ನಾವು ಆ ರೀತಿ ಇದ್ದೇವಾ ಎಂಬುದು ಸ್ವಲ್ಪ ನಾವು ವಿಚಾರಿಸಿ ನೋಡಿ. ವಿಭಜನೆಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ, ಉಲಗ ಪ್ರಕಾರமாக வாழ்கிறವರು, ಲೌಕಿಕವಾಗಿ ಜೀವಿಸುವವರು, ಆವಿಯೇ ಇಲ್ಲದವರು, ದೇವರ ಆತ್ಮನೇ ಇಲ್ಲದವರು. ಇವತ್ತು ನಮ್ಮೊಳಗಡೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ಕೋಬೇಕು. வந்து கள்ள போதகர்களுடைய குணங்களாக இல்லனா அடையாளங்களாக யூதா இதத்தில் எழுதுகின்றார். ಇದನ್ನೇ ಸುಳ್ಳು ಬೋಧಕರ ಗುರುತುಗಳಾಗಿ ಯೂದನು ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. ಇದೆಲ್ಲ ನಡೆಯುವಾಗ ನಾವು ಆ ಅಪೊಸ್ತಲರು ಹೇಳಿದ ಬೋಧನೆಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಾವು ತಿರುಗಬೇಕಾಗಿದೆ. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ತಿರುಗಿಬಿಟ್ರೆ ಇವೆಲ್ಲವುಗಳನ್ನು ನಾವು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ಎರಡನೇದಾಗಿ we saw, remember the apostles
warnings. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ವಿ ಅಪೊಸ್ತಲರು ಮೊದಲು ಹೇಳಿದ ಮಾತುಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இரண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ நீங்க 20ஆம் வசனத்துல இருந்து 20ನೇ ವಚನದಿಂದ 23வது வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது 23ನೇ ವಾಕ್ಯ ತನಕ ನೋಡುವಾಗ அவர் என்ன சொல்றாருன்னா, you have to remain in the love of God. தேவனுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்றார். ಆತನ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ನೆಲೆಯಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ. Okay, அதுல 3 விஷயங்கள் இருக்கின்றது. ಅದರಲ್ಲಿ 3 ವಿಚಾರಗಳಿದೆ. Okay, ஆனா நம்ம ஒன்றொன்றாக நம்ம பார்க்க போகிறோம். ಒಂದೊಂದಾಗಿ ನಾವು ಅದನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. He is calling us to remain or continue to live in the love of God. ಅಂದ್ರೆ ಆತನ ಹೇಳ್ತಾನೆ ನೆಲೆಗೊಳ್ಳಿರಿ ಅಥವಾ ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಮುಂದುವರಿಯುತ್ತಾ ಬನ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. First அப்ப நிலைத்திருத்தல்ல என்னெல்லாம் இருக்குது? ಈ ನೆಲೆಗೊಳ್ಳುವಿಕೆಯಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಇದೆ ಅಂದ್ರೆ, Okay, number 1, ಮೊದಲನೇದಾಗಿ ಇದಕ್ಕೆ 4 participles யூஸ் ஆகுது. participles சொல்லும்போது தொடர்ந்து செய்யக்கூடிய continuous action சொல்லுது. ಈಗ ಸತತವಾಗಿ ಮಾಡುವಂತ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. 4 விஷயங்கள், 4 ವಿಚಾರ. number 1, ಮೊದಲನೇದಾಗಿ வாசிங்க 20ஆம் வசனம். 20ನೇ ವಾಕ್ಯ. பக்திಯಲ್ಲಿ அபிவிருத்தி. ஓகே, தமிழ்ல யாராவது வாசிக்க முடியுமா? உறுதிப்படுத்திக் கொண்டு அப்படின்னு சொல்றது. அப்போ பக்தி உறுதி அப்படின்னு சொல்றது. இங்கிலீஷ்ல நீங்க பார்க்கும்போது there is a word used as building up. ಕನ್ನಡದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅಭಿವೃದ್ಧಿ ಎಂಬುದಾಗಿ, ತಮಿಳಲ್ಲಿ ವೃದ್ಧಿಪಡಿಸಿಕೊಂಡೆ ಎಂಬುದಾಗಿ, ಆದ್ರೆ ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಕಟ್ಟುತ್ತಾ ಇರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. Building yourself up in your most holy faith. ನಿಮ್ಮ ಮಹಾ ಪವಿತ್ರತೆಯಲ್ಲಿ ನೀವು ಕಟ್ಟುತ್ತಾ ಬನ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்போ விசுவாசத்துல எதுல கட்டப்பட வேண்டுமென்றால் விசுவாசத்துல நம்ம கட்டப்பட்டிருக்கணும். ಯಾವುದರಲ್ಲಿ ನಾವು ಕಟ್ಟುತ್ತಾ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಕಟ್ಟುತ್ತಾ ಬರ್ಬೇಕು. ஒரு பில்டிங் கட்டணும், என்ன பண்ணுவோம்? ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟಡ ಕಟ್ಟಬೇಕಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಫೌಂಡೇಶನ್, ಅಡಿಪಾಯ. ಫೌಂಡೇಶನ್ ಇಲ್ಲಮ போட்டா பில்டிங் ನಿಲ್ಲಲ್ಲ. ಅಡಿಪಾಯ ಹಾಕದೆ ಕಟ್ಟಡ ನಿಲ್ಲಲ್ಲ. ஒரு கட்டடம் அப்படி சொல்லும்போது, ಒಂದು ಕಟ್ಟಡ ಅಂತ ಹೇಳುವಾಗ starts with the foundation. ಅದು ಕಟ್ಟಡ ಅಸ್ತಿಭಾರದೊಂದಿಗೆ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತೆ. அஸ்திபாரத்துல போட்டு வரீங்க, ಅಸ್ತಿಭಾರ ಹಾಕಿಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. அப்புறம் அடுத்த லெவல் எங்க வரும்? ಆಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ಅಂತ ಏನು, லிண்டல் லெவல் சொல்லுவாங்க தெரியுமா? ಲಿಂಟಲ್ ಲೆವೆಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அந்த மேல வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. ಮೇಲೆ ಒಂದು ಹಂತ ಹಾಕ್ತಾರೆ. அதுக்கப்புறம் ಅದರ ನಂತರ மேல அந்த ಸ್ಟ್ರಕ್ಚರ್ போடுறது, ಆಮೇಲೆ ತಾರಸಿ ಹಾಕುವಂತದ್ದು. அதுதான் பில்டிங் உடைய ஸ்ட்ரக்சர். ಅದೇ ಒಂದು ಕಟ್ಟಡದ ಒಂದು ರಚನೆಯಾಗಿರ್ತದೆ. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை அது விசுவாசத்தையும் என்ன பண்ணணுமா? கட்டிக்கொண்டே இருக்கணுமா? ನಮ್ಮ ಜೀವಿತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಕಟ್ಟುತ್ತಾ ಬರ್ಬೇಕಂತ. அதுதான் பவுலோ சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, வளருங்கள். ಅದನ್ನೇ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಾನೆ, ನೀವು ಬೆಳೀತಾ ಬನ್ರಿ. எதுல வளரணும்? ಯಾವುದ್ರಲ್ಲಿ ಬೆಳಿಬೇಕು? விசுவாசத்துல வளரணும், ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬೆಳಿಬೇಕು. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துல நீங்க வந்து ஒரு ஸ்டாக்னன்ட் லெவல், ஒரு தேக்க நிலைமைக்கு வந்து விட கூடாது. நீங்க தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ಇವತ್ತು ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ನಿಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ಇರಬಾರದು, ಅದು ಮುಂದುವರೆದು ಬೆಳೆಯುತ್ತಾ ಬರಬೇಕು. உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற இந்த வார்த்தையின் அந்த வெளிச்சத்துல விசுவாசத்தின் ஆதாரத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ವಾಕ್ಯದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಆಧಾರ ಮಾಡಿಕೊಂಡು ಬೆಳೆಯುತ್ತಾ ಬರಬೇಕು. பவுல் சொல்றார், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் யாராவது வாசிக்க முடியுமா? ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ಕೊಲೊಸ್ಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, 6-7 ವಚನಗಳು. ಕೊಲೊಸ್ಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 6-7 ವಾಕ್ಯಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ. என்ன எல்லாரும் சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ. ಬೇರೂರಿಕೊಂಡು rooted in Christ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬೇರೂರಿಕೊಂಡು. அப்புறம் ஒந்தி ನೆಲೆಗೊಂಡು. Amen, hallelujah. Hallelujah.
ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬೇರೂರಿದವರಾಗಿರ್ಬೇಕು. If you and me want to be built up in Christ, கிறிஸ்துவில் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் எங்க வேர் இருக்கணும்? ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ನಾವ್ ಇರ್ಬೇಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಬೇರು ಎಲ್ಲಿ ಇರ್ಬೇಕು? நம்மளோட ஃபவுண்டேஷன்ஸ் எங்க இருக்கணும்? ನಮ್ಮ ಅಸ್ತಿವಾರ ಎಲ್ಲಿರ್ಬೇಕು? ಅದು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ, அவருடைய வார்த்தையில் இருக்கணும், ಆತನ அவருடைய ವಾಕ್ಯದಲ್ಲಿ, போதனையில் ಆತನ இருக்கணும். ಬೋಧನೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಆಗ್ಲೇ ಬೆಳವಣಿಗೆ ಉಂಟಾಗುವಂತದ್ದು. இன்னொரு வசனத்துல சொல்றேன், அப்போஸ்தலர் 20:30 வாசிங்க. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 20 Acts 20. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 20:32. பக்தி விருத்தி அடையவும் கிருபையுள்ள வசனத்துக்கு ಕೃಪೆಯ ವಾಕ್ಯಕ್ಕೆ ஒப்பு கொடுத்து ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುತ್ತೇನೆ. நான் வாசிக்கிறேன். Now I commit you to God and to the word of His grace, which can fill you up. Which can fill you up. தேவனுடைய வார்த்தை தான் நம்மை வளர செய்யும். ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನಮ್ಮನ್ನು ಬೆಳೆಯುವಂತೆ ಮಾಡುವುದು. Hallelujah. Hallelujah. தேவனுடைய கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம், கிறிஸ்துவில் வேரூன்றி இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் வளர வேண்டும். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬೇರೂರಬೇಕು, ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. எல்லாம் எதுக்கு தெரியுமா? ಇದೆಲ್ಲ ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? பரிபூர்ணம் அடைவதற்கு. ನಾವು ಪರಿಪೂರ್ಣ ಹೊಂದುವುದಕ್ಕೆ, become mature in Christ. ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಬುದ್ಧತೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ, அடைவதற்காக. ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಬುದ್ಧತೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ. அதுதான் கட்டப்படும். ಅದೇ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತದ್ದು. செக் பண்ணி பார்க்கலாம். am I getting built up? நான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேனா? ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡ್ಬೇಕು, ನಾನು ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದೇನಾ? இல்லனா நான் ஒரே இடத்துல இருக்கிறதா? ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದೇನಾ? இன்னைக்கு சபை தாம் கட்டப்படுகிறதை நிறுத்துகிறதோ அன்றைக்கு அவர்களுடைய வளர்ச்சி நிறுத்தப்படுகிறது. ಯಾವತ್ತು ಸಭೆ ಕಟ್ಟಲ್ಪಡುವುದು ನಿಲ್ಲುತ್ತೋ ಆವತ್ತು ಆ ಬೆಳವಣಿಗೆ ಕೂಡ ನಿಂತು ಹೋಗುತ್ತೆ. சத்தியத்தில் கட்டப்படுகிறது நிறுத்தப்படுகிறது, அன்னைக்கு போய்க்கு சபை உட்படுகிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡುವುದನ್ನ ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಟ್ರೆ ಸಭೆಯು ಸುಳ್ಳಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ತದೆ. ಪ್ರಿಯ ದೇವಚನ, கட்டப்படுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ಆದ್ರ ಕಟ್ಟಲ್ಪಡುವವರಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. இரண்டாவது அந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் கட்டப்படுகிறோம் விசுவாசத்துல. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த விசுவாசத்தில் கட்டப்பட வேண்டும் என்று சொல்றாரு. இரண்டாவது ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಪರಿಶುದ್ಧ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತದೆ. ಎರಡನೇದಾಗಿ எல்லாரும் சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ, அந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಎಲ್ಲರೂ ಓದೋಣ. அந்த பகுதியை மட்டும், ಆ ಭಾಗ ಮಾತ್ರ. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி ಪವಿತ್ರಾತ್ಮ ಪ್ರೇರಿತರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ. ஹalleluya. ஹalleluya. இரண்டாவது நம்ம என்ன செய்ய வேண்டுமானா, ಎರಡನೇದಾಗಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ நம்ம பரிசுத்த ஆவியினால் ஜெபிக்க வேண்டும். ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. praying in the holy spirit. ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಇದು ஒரு emotional prayer. ಇದು ಒಂದು ಭಾವನಾತ್ಮಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ, பூர்வமான ஜெபம் கிடையாது, ಒಂದು ಉದ್ವೇಗದ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ. எது ஆவியினால் ஜெபிக்கிற ஜெபம் என்றால், ಏನು ಆತ್ಮನಿಂದ ಪವಿತ್ರಾತ್ಮ ತುಂಬಿದ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದ್ರೆ a directed prayer. ಅಂದ್ರೆ ನೇರವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ. ನೇರವಾದ prayer ஜெபம்னா அப்படினா எதற்காக ஜெபிக்கிறோம் அப்படிங்கறத சரியாக அறிந்து புரிந்து ஜெபிக்கின்ற ನೇರವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದ್ರೆ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅನ್ನೋದನ್ನ ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ತಿಳ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು. சும்மா வளவளட்டு அப்படியே சோத்ரம் ஹalleluya praise Lord சொல்லிட்டு போறது கிடையாது. ஜெபிக்கிற ஜெபங்களுடைய ஆழங்களை அறிந்து ஜெபிக்கணும். ಸುಮ್ಮನೆ ಒಳ ಅಂತ ಸ್ತೋತ್ರ ಹಲ್ಲೆಲೂಯ ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. ನಾವ್ ಏನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೇವೋ ಅದರ ಕುರಿತು ಆಳವಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡು ಅರ್ಥಗರ್ಭಿತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು. ஆவியினால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஜெபம், ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ. ஒவ்வொரு பொழுதும் ஆவியானவர் மூலமாக ஏவப்பட்டு ஜெபிக்கிறேனா இல்ல என்னுடைய சுயத்திலிருந்து நான் ஜெபிக்கிறேன் என்பதை நான் சோதித்து பார்க்க வேண்டும். ಒಂದೊಂದು ಸಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತದ್ದು ನಾನು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಪ್ರೇರಿತರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನ ಅಥವಾ ನಾನು ಸ್ವಾರ್ಥವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೇನಾ ಅಂತ ನಾವು ಗ್ರಹಿಸ್ಕೊಳ್ಬೇಕು.
நேற்று பைபிள் ஸ்டடியில நான் வந்து வெப்பன்ஸ் பத்தி பார்க்கும்போது எபேசியர்ல இருந்து தியானித்தோம். ನಿನ್ನೆ ದಿನ ಸತ್ಯವೇದ ಅಧ್ಯಯನದಲ್ಲಿ ಆಯುಧಗಳ ಕುರಿತು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ ಎಫೆಸದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ ನೋಡುತ್ತೀವಿ. எதிரிகளுடைய தாக்குதலிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்திருக்க வேண்டும். ವಿರೋಧಿಗಳ ಕೈಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಅಂದ್ರೆ ನಾವು ಸರ್ವಾಯುಧ ವರ್ಗಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಸರ್ವಾಯುಧ ವರ್ಗத்துல மொத்தம் 7 காரியங்கள் இருக்குது. ಸರ್ವಾಯುಧ ವರ್ಗಗಳಲ್ಲಿ 7 ಕಾರ್ಯಗಳಿದೆ. ಅದರ ಮೊದಲ 5 ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇದು 5. First 5 are called as defensive weapons. ಮೊದಲನೇ 5 ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಂತ, நம்மளே பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய ஆயுதங்கள், ನಮ್ಮನ್ನೇ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಅಥವಾ ಸಂರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ஆயுதங்கள் தான் சத்ருவுக்கு விரோதமாக அடிக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கிறது. They are called as offensive weapons. 2 ಆಯುಧಗಳು ಮಾತ್ರನೇ ಶತ್ರುವಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. ಅದು ಒಂದು தேவனுடைய வார்த்தை, ದೇವರ ವಾಕ್ಯ. ಎರಡನೇದು ವಾಸಿಗೆ 6 ಎಫೆಸಿಯರ್ 6 ಅಧಿಕಾರಂ 18 ವಚನ. ಎಫೆಸದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯ. விண்ணப்பத்தோடும் என்னங்க எல்லாரும் சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ, ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ಪವಿತ್ರಾತ್ಮ ಪ್ರೇರಿತರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. in the spirit, ಪವಿತ್ರಾತ್ಮ ಪ್ರೇರಿತರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. that is one of the greater weapon that God has given to us. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. ಈ ಒಂದು ಆಯುಧ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಮಹತ್ತಾದ ಒಂದು ಆಯುಧವಾಗಿದೆ. ಏನ್ தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஆவியானவர் நமக்கு தெரியாத நேரத்தில் நம்மை ஜெபிக்க வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கின்றார். ரோமர் 8:26. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನಾವೇನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅನ್ನುವಾಗ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೇರಣೆಗೊಂಡು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತದ್ದು ಇನ್ನದು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. ರೋಮ 8:26 ಪ್ರಕಾರ. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடக பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ಹಾಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸಹ ನಮ್ಮ ಆಸಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ಏಕೆಂದರೆ ನಾವು ತಕ್ಕ ಪ್ರಕಾರ ಏನು ಬೇಡಿಕೊಳ್ಳಬೇಕೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದರಿಂದ ಪವಿತ್ರಾತ್ಮನು ತಾನೇ ಮಾತಿಲ್ಲದಂತ ನರಳಾಟದಿಂದ ನಮಗೋಸ್ಕರ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கின்றது. ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುವಂತದ್ದು ಒಂದು ಆತ್ಮಿಕ ಮಂಡಲದಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಯುದ್ಧವಾಗಿದೆ. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. ತುಂಬಾ ಉದಾಹರಣೆಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಓದಿರ್ತೀರಾ. கழுகு வந்து ஒரு பாம்பை பிடிக்கும் பொழுது, ಈ ಹತ್ತು ಬಂದು ಒಂದು ಹಾವನ್ನ ಹಿಡಿಯುವಾಗ, அது வந்து அந்த கழுகு வந்து அந்த பாம்பு பிடிக்கும் போது அந்த நிலத்திலிருந்து அந்த அந்த பாம்பை கொல்லணும். ಅದು ಹಾವನ್ನ ಹಿಡಿದು ಕೊಲ್ಲುವಾಗ ನೆಲದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅದನ್ನ ಸಾಯಿಸುವುದಿಲ್ಲ. ಅದು வந்து அந்த பாம்பை பிடிಕೊಂಡು ஹையர் லெவல்ஸ் போகும். ಅದು ಹಾವನ್ನ ಎತ್ಕೊಂಡು ತುಂಬಾ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತದೆ. ஏன்னா அந்த ಲೆವೆಲ್ ಹೋಗುம்போது பாம்பு ಒಂದು ಸೇಲ್ ಇಳಿದು ಅಷ್ಟು ಮೇಲೆ ಹೋಗುವಾಗ ಆ ಹಾವಿಗೆ ಯಾವುದೇ ಶಕ್ತಿ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಆಗ್ಬಿಡುತ್ತದೆ. ಅದರಲ್ಲಿ ನೋಡಿ, ಜಗತ್ತಲ್ಲಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಎಳೆದುಕೊಂಡು ಆವಿನಾಲ ಜಪಿக்கும் பொழுது சத்துரு ಸೇಲ್ ಇಳಿದು போகும். ಆದ್ರಿಂದ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಮೇಲೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಶತ್ರು ಸೋಲಿಸಲ್ಪಡ್ತಾನೆ. ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, ஆவியில் ஜெபிக்க நம்மை பழக்குவிக்கிறேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಕರುತ್ತೋಡು ಜೆಪಿக்கணும், ಆವಿயிலும் ಜೆಪಿக்கணும். ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ಆತ್ಮದಿಂದಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ, ಬುದ್ಧಿಯಿಂದಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎರಡೂ ನಮಗೆ ಬಹಳ ಮುಖ್ಯ. அதற்கு நம்மை பழக்கிக் கொள்ளலாம். ಅದಕ್ಕೆ ನಾವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ. ಮೂರನೇದಾಗಿ ಫಸ್ಟ್ சொன்னது we have to build up. நம்ம வந்து கட்டப்பட வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಹೇಳಿದೆ ನಾವು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. அந்த வசனத்துல இரண்டாவது வந்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவர்களாக ஜெபிக்க வேண்டும். ಎರಡನೇದಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ಪ್ರೇರಿತರಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಮೂರನೇದಾಗಿ 21ರ ವಚನದಲ್ಲಿ ವಾಸಿக்கும் பொழுது 21ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ ವಾಸಿಕದ ವಚನ 21ರ ವಚನ 21ನೇ ವಾಕ್ಯ ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ keep
yourself in God's love. தேவனுடைய அன்பில் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. தேவனுடைய அன்பின் அந்த வட்டத்துக்குள் நம்மளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. ದೇವರ ಪ್ರೀತಿ ಆ ಮಟ್ಟಕ್ಕೆ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா தேவனுடைய பிரசன்னத்திலே உங்களை வைத்துக் கொள்ளணும். ಇನ್ನೊಂದು ಅರ್ಥದಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರ್ಬೇಕು. ಸಂಗೀತ 91 ಅದ சொல்லுது. I stay right at the shelter of the mighty wings. ದೇವರಿಗೆ அந்த நிழலுக்குள்ள நான் இருக்கின்றேன் என்று சொல்லி ನಾನು ಪರಾತ್ಪರನ ನೆರಳಿನಲ್ಲಿ ಅಥವಾ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ யோவான் 15 அதிகாரம் 4 லிருந்து 10 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது abiding in Christ கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறதை குறித்து பேசுகிறேன். ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 1 ರಿಂದ 4 ತನಕ ಹೇಳುವಾಗ ನೀವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ரோமர் 8 அதிகாரம் 39 வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ರೋಮ 8:9 ನೋಡುವಾಗ 39 ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸೋರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ. பிரசன்னத்தில் நம்மளை வைத்துக் கொள்ள வேண்டும். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು தேவனுடைய அன்பில் நம்மளை வைத்துக் கொள்ள வேண்டும். ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು always remember God's love for our lives. தேவன் நமக்காக செய்த சிலுவையில் செய்த அந்த தியாகபூர்வமான அந்த அன்பை நாம் எப்பொழுதும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ತೋರಿದ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರಬೇಕು. நம்ம தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறோமா? ಇವತ್ತು ನಾವು ದೇವರ ಪ್ರೀತಿಯಿಂದ ತುಂಬಿದೀವಾ? நமக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடிகிறது. ನಮ್ಮೊಳಗಡೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ 5 அதிகாரம் 6 ವಚನத்தை வாசிக்கும்போது தேவ அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள்ள ஊற்றப்படுகிறது. God's love has been poured out into our hearts. ದೇವರ ರೋಮ 5:9 ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ದೇವರ ಪ್ರೀತಿ ರಸವು ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಧಾರಾಳವಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಪ್ರಿಯ ದೇವಚನರೇ, பரிசுத்த ஆவியால் சுகித்து அந்த தேவனுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கிறோம். ಇವತ್ತು ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮ ಪ್ರೇರಿತರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು fourthly ಕೊನೆಯದಾಗಿ நான்காவதாக நம்ம பார்க்கும்போது ನಾಲ್ಕನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ அந்த வசனத்தில் 21 வசனத்திலே 21ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲೇ ಇನ್ನೊಂದರ ವಾಕ್ಯ எதிர்நோடுத்தா அப்படின்னா என்னன்னா தேவ அன்பில் உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இது எதை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕರುಣೆಯನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಇದು ಯಾವುದನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ಯೇಸುವಿನ ಬರೋಣವನ್ನು ಅದು ಸೂಚಿಸುತ್ತದೆ. Look for Christ's return. ಯೇಸು ತಿರುಗಾ ಬರುವುದನ್ನ ನೀವು ಎದುರು ನೋಡ್ರಿ. திரும்பி வர போகிறார். ಯೇಸು ಮತ್ತೆ அவர் மீண்டும் வர போகிறார். ಆತನು ಮತ್ತೆ ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. வான மேகத்தில் வர போகிறார். ಆತನು ಆಕಾಶ ಮೇಘ ಮಂಡಲದಲ್ಲಿ தூதர்களோடு வர போகிறார். ಆತನು ಸಕಲ ದೇವದೂತರೊಂದಿಗೆ ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. அந்த ஒரு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். ಆ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. இந்த உலகம் நமக்கு தற்காலிகமானது. The world is temporary. ಈ ಲೋಕ ನಮಗೆ ಶಾಶ್ವತ ಅಲ್ಲ. வாழ்வதற்கு நித்திய ஜீவனில் அவரோடு தான். ಎಂದೆಂದಿಗೂ ನಾವು ಜೀವಿಸುವುದು ನಿತ್ಯ ಜೀವ ಆತನೊಂದಿಗೆ. அதனால தீத்து 2 அதிகாரம் 13 வசனத்துல பவுல் தீத்துக்கு எழுதும்போது சொல்றார், it's a blessed hope. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை என்று எழுதுகின்றார். ಆದ್ರಿಂದನೇ ತೀತನು 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯುವಾಗ ಹೇಳ್ತಾನೆ, ತಿಮೋಥಿಯನಿಗೆ ಬರೆಯುವಾಗ ಆತನು ತೀತನಿಗೆ ಬರೆಯುವಾಗ 2:13 ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ 2:13 ಆಶೀರ್ವದಿக்கப்பட்ட ನಂಬಿಕೆ, ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ blessed hope. ಇದು ಒಂದು ಭಾಗ್ಯಕರವಾದ ನಿರೀಕ್ಷೆ ಎಂಬುದಾಗಿ 3 அதிகாரம் 20 வசனத்துல பிலிப்பியர் 3:20 ಫಿಲಿಪ್ಪ 3:20 நம்மளுடைய குடியுரிமை எங்க இருக்கு தெரியுமா? ನಮ್ಮ ಒಂದು ವಾಸಸ್ಥಾನ ಎಲ್ಲಿದೆ ಗೊತ್ತಾ? சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு தெரியுமா? ನಮ್ಮ ವಾಸಸ್ಥಾನ ಎಲ್ಲಿದೆ ಗೊತ್ತಾ? இந்தியனா ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்குது, அது வந்து தற்காலிகமானது. ಭಾರತದ ಒಂದು ವಾಸಸ್ಥಾನ ಅಥವಾ ಪ್ರಜೆ ಒಂದು ಇದೆ, ಆದ್ರೆ ಅದು ತಾತ್ಕಾಲಿಕ. நம்மளுடைய குடியுரிமை குடியிருப்போ பரலோகம். ಆದ್ರೆ ನಾವು ಪರಲೋಕ ಸಂಸ್ಥಾನದವರಾಗಿದ್ದೇವೆ. ನಾವು ಒಂದು ನಿರೀಕ್ಷೆಯೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದೇವೆ. நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கிறிஸ்து எப்போ வருவார் என்பதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ಆದರೆ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಯೇಸು ಯಾವಾಗ ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಇರಬೇಕು. ಅಡಿக்கடி சொல்லியிருக்கிறேன், ஆதியில இருந்த கிறிஸ்துவர்கள்
சபை எப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்கன்னா, எப்பொழுதும் எப்பவனாலும் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி அப்பவே காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். ನಾನು ಯಾವಾಗ್ಲೂ ಹೇಳುವುದುಂಟು, ಆದಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಜನರು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ರು ಅಂದ್ರೆ, ಯಾವಾಗ ಕ್ರಿಸ್ತನು ಬರ್ತಾನೆ ಆಗ್ಲೇ ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ರು. அதனாலதான் அவங்க ஒருத்தர் மீட் பண்ணும் போது கூட ಅದರಿಂದನೇ ಅವ್ರು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಂಧಿಸುವಾಗ பிரைஸ் தி லார்ட் சொல்ல மாட்டாங்க, ಅವ್ರು ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಹೇಳ್ತಿರ್ಲಿಲ್ಲ, மாரநாதா என்று சொல்லுவாங்க. ಮಾರನಾಥ ಎಂಬುದಾಗಿ அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ಮಾರನಾಥ ಅಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಾ? God come soon. கர்த்தாவே வேகம் வாருமே. ಕರ್ತನಾದ ಯೇಸುವೆ ಬೇಗ ಬಾ. That was their expectation. ಅದೇ ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆ. ಈಗ ನಮಗೆ ನಮಗೆ ನೋಡೋಣ, ಯೇಸು ಬರುವಾಗ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದು. we should have an expectation. ஒவ்வொரு நாளும் டீல் மூடி ஒரு இடத்துல அவர் சொல்லும்போது, ஒரு பிரசங்கத்துல சொல்றாரு, டி.எல். மூடி ಅವರು ಒಂದು ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ஒவ்வொரு முறையும் நான் பிரசங்கத்தை முடிக்கிறதுக்குள்ள கிறிஸ்து வந்து விடுவார் என்ற எதிர்பார்ப்போடு தான் நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்றாரு. ಒಂದೊಂದು ಸಾರಿ ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಮುಗಿಸುವಾಗ ಯೇಸು ಬಂದು ಬಿಡ್ತಾನೆ ಎಂಬ ನಿರೀಕ್ಷೆ ನಂಬಿಕೆಯೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಪ್ರಸಂಗವನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. அந்த எதிர்பார்ப்போடு நாம் ஓடுவோம். ಆ ಎದುರು ನೋಡುವಿಕೆ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ನಾವು ನೋಡೋಣ. ಫಸ್ಟ್ நான் சொன்னது, ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಹೇಳಿದ್ದು, ಜ್ಞಾಪಕ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. எதை நினைவு கூற வேண்டும்? ಯಾವುದನ್ನ ನಾವು ಜ್ಞಾಪಕ ಮಾಡ್ಕೋಬೇಕು? எதை நினைவு கூற வேண்டும்? ಯಾವುದನ್ನ ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು? அப்போஸ்தலருடைய அந்த எச்சரிக்கைகளை நாம் நினைவு கூற வேண்டும். ಅಪೊಸ್ತಲರು ಹೇಳಿದ ಎಚ್ಚರಿಕೆಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಬೇಕು. இரண்டாவது நம்ம பார்த்தது, ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ದು remain. ಒಂದು ನೆಲೆಯಾಗಿರುವುದು. எதுல நிலைத்திருக்கணும்? ನೆಲೆಯಾಗಿರ್ಬೇಕು. ಯಾವುದ್ರಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರ್ಬೇಕು? தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರ್ಬೇಕು. மூன்றாவதாக, ಮೂರನೇದಾಗಿ 22வது வசனம், 22ನೇ ವಾಕ್ಯ. அப்புறம் Hallelujah. நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம நினைவு கூற ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ನೆಲೆಯಾಗಿರ್ಬೇಕು. நிலைத்திருக்கும் பொழுதே நம்ம மற்றவர்களும் என்ன பண்ணணும்னா, ನಾವು ನೆಲೆಯಾಗಿರುವಾಗ ಬೇರೆಯವ್ರನ್ನು ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ, from the fiery furnace, எரிந்து போகக்கூடிய அந்த தீச்சூழலிலிருந்து ஜனங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடையதாக இருக்கின்றது. ನಾವು ಬೆಂಕಿಯ ಬಾಯೊಳಗಿಂದ ಹೋಗುವ ಜನರನ್ನು ಎಳೆದು ರಕ್ಷಿಸುವ ಜವಾಬ್ದಾರಿ ನಮಗಿರಬೇಕು. அப்போ என்ன சொல்றாருன்னா, மூன்று விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது. ಮೂರು ವಿಚಾರಗಳು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದೆ. 22 வசனத்தோட முதல் பகுதியில நான் வாசிக்கும் பொழுது, 22ನೇ ವಚನದ ಮೊದಲನೇ ಭಾಗ ನೋಡುವಾಗ, be merciful to those who doubt. ಸಂದೇಹ ಪಡುವ ಕೆಲವರಿಗೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಿ. சந்தேகப்படக்கூடியவர்கள், நம்மள கன்ஃபியூஸ் ஆச்சு. உலகத்துல இருந்து ஜனங்கள் கன்ஃபியூஸா இருக்காங்க. எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாம ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜனத்திற்கு நாம் என்னத்தை காண்பிக்க வேண்டும் என்றால், இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಜನರು ಹೇಗಿರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಅವ್ರು ತುಂಬಾ ಗಲಿಬಿಲಿಯಾಗಿರ್ತಾರೆ. ಯಾವುದನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅಂತವರಿಗೆ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಕರುಣೆಯನ್ನ ತೋರಿಸ್ಬೇಕು. தீர்மானங்கள் எடுக்கிறது குழப்பத்தில் இருக்கும்போது முதிர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆலோசனைகள் அளிக்க வேண்டும். அவர்கள் மேல ஒரு இரக்கத்தை காண்பித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும். ಯೌವನ ಮಕ್ಕಳು ಕೆಲವು ಗಲಿಬಿಲಿಯಾಗಿರುವಾಗ ಅವರಿಗೆ ನಾವು ಪ್ರಬುದ್ಧತೆ ಹೊಂದಿರುವವರು ಹಿರಿಯರು ಅವರಿಗೆ ಕೆಲವು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೊಡಬೇಕು. We live in a world where there are people out with confusions. குழப்பத்தில் வாழ்கின்ற ஜனம் இருக்கிறார்கள். ತುಂಬಾ ಗಲಿಬಿಲಿ ಒಳಗಡೆ ಇರುವ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. காயப்பட்ட ஜனம் இருக்கிறார்கள். ಗಾಯಪಟ್ಟ ஏமாற்றப்பட்ட ஜனம் இருக்கிறார்கள். ஏமாற்றப்பட்ட ஜனம், ಮೋಸ ಹೋದಂತ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದೇವೆ. ಇವರೆಲ್ಲರಿಗೂ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. இன்னைக்கு நம்ம இரக்கத்தை காண்பிக்கிறோமா இல்லனா அவங்களை நியாயம் தீர்க்கிறோமா? ಇವತ್ತು ಅವರಿಗೆ ನಾವು ಕರುಣೆ ತೋರಿಸ್ತಾ ಇದೀವಾ ಇಲ್ಲ ಅವರಿಗೆ ನಾವು ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ? தேர மாட்டாங்க. ಇವರೆಲ್ಲ ಉದ್ಧಾರ ಆಗಲ್ಲ. இதெல்லாம் வந்து முன்னடா வர மாட்டாங்க. ಇವರೆಲ್ಲ ಮುಂದೆ ಬರಲ್ಲ. நம்ம பேசுகிறோமா இல்ல இரக்கத்தை காண்பிக்கிறோம்? ಆತರ ನಾವು ಮಾತಾಡ್ತಿದ್ದೇವಾ ಇಲ್ಲ ಕರುಣೆ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ? சந்தேகப்படுகிறவர்கள், குழப்பத்தில் இருக்கிறவர்களுக்கு இரக்கத்தை காண்பியுங்கள். ಸಂದೇಹ ಪಡುವವರಿಗೆ, ಗಲಿಬಿಲಿಯಲ್ಲಿರುವವರಿಗೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಬೇಕಾಗಿದೆ. அதே அந்த வசனத்துல தான் பார்க்கிறோம், save others by snatching them from the fire. ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ಅವರನ್ನು ಬೆಂಕಿಯ ಬಾಯಿಯೊಳಗಿಂದ ಎಳಕೊಂಡು ರಕ್ಷಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿದೆ.
நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ನಾವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಅಂಧಕಾರದ ಕತ್ತಲೆಯೊಳಗಿಂದ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನ ಕಡೆಗೆ ಬಂದ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಪ್ರಚುರಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அப்படின்னு சொல்றது எதை குறிக்கிறது? ಅದು ಯಾವುದನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ? நெருப்பு. ಆ ಬೆಂಕಿ ಯಾವುದನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ? அக்கினி எதை குறிக்கிறது? ಆ ಬೆಂಕಿ ಯಾವುದನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ? நரகத்தை குறிக்கிறது. ಅದು ನರಕವನ್ನು நிறைய ಸೂಚಿಸುತ್ತದೆ. பேர் நரகத்தின் வாசல்ல நின்று கொண்டிருக்கிறார்கள். ತುಂಬಾ ಜನರು ನರಕದ ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. அவங்களுடைய ஆத்மா அழிந்து போகும். ಅವರ ಆತ್ಮಗಳು ಅಳಿದು ஆனா ಹೋಗುತ್ತವೆ. அதற்கு முன்பாக அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் என்னுடையதாக இருக்கின்றது. ಆದರೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವರನ್ನು ಕಾಪಾಡಬೇಕಿರುವ ಜವಾಬ್ದಾರಿ ನಿಮ್ಮ ಮತ್ತೆ ನನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. Actually அந்த யூத அழகாக சொல்ற save others by snatching them. ಅಲ್ಲಿ ಯೂದನು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಿದಾನೆ, ಬೆಂಕಿಯ ಬಾಯೊಳಗಿಂದ ಎಳಕೊಂಡು ರಕ್ಷಿಸಿರಿ. ಅವರು ಕಾಪಾಡುವುದಕ್ಕೆ ಯೂದ ಅழைக்கின்றார். ಎಳಕೊಂಡು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸೈತಾನನು ಅವ್ರನ್ನ ಬೆಂಕಿಗೆ ತಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆ ಬೆಂಕಿಗೆ ತಳ್ಳುವುದನ್ನ ನಾವು ಹಾಗೆ ಎಳಕೊಂಡು ಅವ್ರನ್ನ ನಾವು ರಕ್ಷಿಸಬೇಕಾಗಿದೆ. இதை குறிக்கிறது ஒரு அவசர நிலையை குறிக்கின்றது. அவசர நிலை ಇದೆಲ್ಲ ಯಾವುದನ್ನ ಸೂಚಿಸ್ತದೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಅವಸರ ತುರ್ತು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ಸೂಚಿಸ್ತದೆ. should be done immediately. ಇದನ್ನ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ತಕ್ಷಣ ಮಾಡ್ಬೇಕು. இன்னைக்கு செய்யலனா ಇವತ್ತು ನಾವು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ நாளைக்கு அவர்கள் மரித்த அவருடைய ஆத்மா எங்க போகும்? ನಾಳೆ ಅವ್ರೇನಾದ್ರೂ ಸತ್ತು ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಅವ್ರ ಆತ್ಮ ಎಲ್ಲ ಹೋಗುತ್ತೆ. சுவிசேஷத்தை சொல்லுவது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದು ನಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿಯಾಗಿದೆ. சுவிசேஷದ ಜನங்களை ರಕ್ಷಿக்கும். ಯಾಕಂದ್ರೆ ಸುವಾರ್ತೆಯೇ ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ. அன்பான தேவஜனமே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, சுவிசேஷத்தின் மூலமாக ஜனங்களை ரட்சிக்க கர்த்தர் நம்மை அழைத்து வைத்திருக்கும் பொழுது நாம் சுவிசேஷத்தை சொல்லாமல் இருந்தா, ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಇಟ್ಟಿರುವಾಗ ನಾವು ಒಂದು ವೇಳೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರದೆ ಹೋದರೆ ಜನರು ಅಳಿದು ಹೋಗ್ತಾರೆ. ಇದು ಮೌನವಾಗಿರುವಂತ ಕಾಲ ಅಲ್ಲ. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே நேரத்துல ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ கடைசியா சொல்றாரு, ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, நம்ம வந்து காப்பாத்தணும், ನಾವು ಕಾಪಾಡಬೇಕು, இரக்கம் காண்பிக்கணும், ಕರುಣೆ ತೋರಿಸಬೇಕು. அதே நேரத்துல ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ನಾವು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಬೇಕು. மற்றவர்களுக்காக ஊழியம் செய்யும் போது நாம் தரைப்படக்கூடாது. ಯಾಕಂದ್ರೆ ಬೇರೆಯವರಿಗಾಗಿ ನಾವು ಸೇವೆ ಮಾಡುವಾಗ ನಾವು ಹೊಲಸಾಗಬಾರದು. maintain holiness while rescuing it. அந்த ரட்சிக்கிறது கூட நாம் நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಆ ರಕ್ಷಿಸುವುದರ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ ಹೊಲಸು ನಡತೆಯಿಂದ ಮೈಲಿಗೆಯಾದ ಅವರ ಅಂಗಿಯನ್ನು ಅಸಹಿಸಿರಿ. hating even the cloth stained by corrupted flesh. அசுத்தத்தினால் நிரம்பி இருக்கக்கூடிய வஸ்திரத்தை கூட நீங்க என்ன பண்ணணும்னா வெறுக்கணும்னு சொல்றாரு. ಆ ಅಶುದ್ಧ ನಡತೆಯಿಂದ ನಡೆಯುವರ ಅಂಗಿಯನ್ನ ನೀವು ಅಸಹ್ಯ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪಾವத்தை வெறுக்கும். ಪಾಪವನ್ನು ನಾವು ಹಾಗೆ ಮಾಡಬೇಕು, ಅದೇ ಪಾಪಿಗಳನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாவத்தை வெறுக்க வேண்டும். ನಾವು ಪಾಪವನ್ನು ಅಸಹ್ಯ ಮಾಡಬೇಕು. பாவத்திற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இடத்தை கொடுக்க கூடாது. ಪಾಪಕ್ಕೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸ್ಥಳ ಕೊಡಬಾರದು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಉಲಗಕ್ಕೆ ಬಂದರೆ ಎದಕ್ಕಾಗಿ ಬಂದಾರೆ? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದೆ ಯಾವುದಕ್ಕಾಗಿ? ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅನ್ಬಾರ್ದ ದೇವಜನರೇ, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಸಂದೇಶ ಕೇಳ್ತಾ ಇರುವಂತ தேவனுடைய அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ நம்ம ஜனங்களை காப்பாற்ற அழைக்கப்பட்டோம். ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕೂಡ ಜನರನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. 24 25 ವಚನಗಳ್ல 24 25 ವಚನದಲ್ಲಿ தேவனை குறித்து பேசிட்டு அவர் இந்த பகுதியை முடிக்கின்றார். ದೇವರ ಕುರಿತು ಮಾತನಾಡಿ ಈ ಭಾಗವನ್ನು ಮುಕ್ತಾಯ ಮಾಡ್ತಾರೆ. நம்மளை காப்பாற்றுகிறவர் யார் என்றால் தேவனாக இருக்கிறார். God is the one who preserves his people. ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವ ಆತನು ಯಾರಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ, ಆತನ ಒಬ್ಬನೇ ಎಂಬುದಾಗಿ. இரண்டாவதாக அவர் நம்மளை ಕಳಂಕಮற்றವர்களாக நம்மளை அவர் நிறுத்துகின்றார். ಎರಡನೇದಾಗಿ ಆತನು ನಿರ್ದೋಷಿಗಳನ್ನಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸ್ತಾನೆ. ಅವರಿಗೆ ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಉಳ್ಳಾಗಿದೆ. ಆತನಿಗೆ ಎಲ್ಲಾ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸಲಿ. ಅನ್ಬಾರ್ದ ದೇವಜನರೇ, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, ದೇವನೇ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಿ. ದೇವರನ್ನು ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಿ. God as a forefront of your lives. தேவனை உங்களுக்கு முன்பாக எல்லாவற்றுக்கும் முன்பாக நிறுத்தி ದೇವರನ್ನು ಎಲ್ಲವುಗಳ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಿ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க.
ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿ பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணுங்கள். ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ தேவனுடைய அன்பில் நிலைத்திருங்கள். ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳ್ರಿ. அவருடைய வருகைக்காக காத்திருங்கள். ಆತನ ಬರೋಣಕ್ಕಾಗಿ ಕಾದಿರಿ. ஜனங்களை காப்பாற்று. ಜನರನ್ನು ಕೂಡ ಕಾಪಾಡ್ರಿ. அதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ಮತ್ತು ನಾನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நம்ம எழுப்பியிருக்கலாமா? ನಾವು ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡವರಾಗಿ கேட்ட இந்த வசனங்களுக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ಕೇಳಿದಂತ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಮ್ಮ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. Jesus, we praise you, Father. இன்னொரு 5 நிமிஷத்துல நம்ம முடிக்க போறோம். எல்லாரும் அப்படியே ಮುಗಿಸ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. ಎಲ್ಲರ கேட்ட இந்த வசனத்துக்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ಕೇಳಿದಂತ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. தேவனுடைய வார்த்தை என்ன பேசுகிறது என்பதை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಮಾತಾಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನೆನಪಿಟ್ಟುಕೊಂಡಿರ್ಲಿ. ரிமெம்பர், ಜ್ಞಾಪಕ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ரிமெம்பர், ಜ್ಞಾಪಕ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. எதை ஞாபகப்படுத்த வேண்டும்? ಯಾವುದನ್ನ ಜ್ಞಾಪಕ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ? அப்போஸ்தலருடைய உபதேசத்தையும் அப்போஸ்தலருடைய அந்த எச்சரிக்கைகளையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಅಪೊಸ್ತಲರ ಉಪದೇಶಗಳನ್ನು ಅಪೊಸ್ತಲರ ಎಚ್ಚರಿಕೆಗಳನ್ನು நிலைத்திருங்கள். ನೆಲೆಯಾಗಿರ್ರಿ. எதில் நிலைத்திருக்க வேண்டும்? ಯಾವುದರಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರ್ಬೇಕು? அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். ಆತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರ್ಬೇಕು. காப்பாற்றுங்கள். ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. ரெஸ்கியூ. ಬಿಡಿಸ್ರಿ, ಕಾಪಾಡಿರಿ. யாரை காப்பாற்ற வேண்டும்? ಯಾರನ್ನ ಕಾಪಾಡಬೇಕು? ஜனங்களை காப்பாற்ற. ಬೆಂಕಿಯ ಬಾಯೊಳಗೆ ಹೋಗುವ ಚಂದ್ರನ ನಾವು ಕಾಪಾಡಬೇಕು. அப்படி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை ಹಾಗೆ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ அப்படியே கரங்களை உயர்த்தி ಹಾಗೆ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ஒரு விசுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? ಒಂದು ಸಾರಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. Jesus, thank you Lord, hallelujah. ಓ ವಂದನೆ ಯೇಸುವೆ.